ஒரு கிராமத்துல ராஜுங்கிற ஒருத்தன் பிரியாணி வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தான். அவனுக்கு கீழே முன்னாங்கிற சமையல்காரன் வேலை செஞ்சான். அவன் ரொம்ப ருசியா பிரியாணி சமைப்பான். அவன் கையால சமைச்ச பிரியாணி சாப்பிடுறதுக்கு எல்லாரும் வருவாங்க. நீங்க பிரியாணியோட விலையை ஏத்துனதுனால சாப்பிடுறதுக்கு வரவங்க குறைஞ்சிட்டாங்க. விலையை திரும்பவும் குறைச்சிருங்க. சும்மா ஏதாச்சும் சொல்லாத. நீ சமைச்சதுல தான் ஏதோ குறை இருக்கு. முதல்லலாம் கண்ணை மூடிட்டு பிரியாணி வாங்கிட்டு போயிட்டு இருந்தாங்க. ராஜு அண்ணா, நான் எப்பவும் போலதான் பிரியாணி சமைக்கிறேன். ராஜு கோவிலுக்கு வெளியில ஒரு நாள் ஒரு சாதுவை சந்திச்சாரு. எனக்கு ரொம்ப பசிக்குது, சாப்பிட ஏதாவது கொடுப்பா. ராஜு அவருக்கு கொஞ்சம் பணம் கொடுத்தாரு. நீ இன்னைக்கு எனக்கு எந்தவித சுயநலமும் இல்லாம உதவி செஞ்சிருக்க. இத வச்சுக்கோ. இத உன் சாப்பாட்டு மேல தெளி. இந்த தண்ணி உன் சாப்பாட்ட இன்னும் சுவை மிக்கதா ஆக்கும். ஒன்னு ஞாபகம் வச்சுக்க, ரொம்ப பேராசை கூடாது. பேராசப்பட்டா இதோட சக்தி குறைஞ்சிரும். அந்த தண்ணியை எடுத்துக்கிட்டு ராஜு தன்னோட கடைக்கு வந்தான். அந்த தண்ணிய சமைச்ச பிரியாணி மேல ஊத்துனான். கொஞ்ச நேரத்துக்கெல்லாம், ஆஹா, இன்னைக்கு பிரியாணியோட சுவை ரொம்ப நல்லா இருக்கே, ரொம்ப ருசியா இருக்கு, இன்னொரு பிளேட் கொடுப்பா. இப்படிதானே நடக்கும். என் பிரியாணி ரொம்ப சுவையானதாச்சே. அது மட்டும் இல்லாம ராஜு ரொம்ப சந்தோஷப்பட்டான். தினமும் அந்த தண்ணிய பிரியாணி மேல ஊத்தி அதோட சுவைய கூட்டுனான். ஒரு நாள் மந்திரி அவனோட கடைக்கு வந்தாரு. ஹலோ ராஜு, உன்னோட கடை பிரியாணி ரொம்ப நல்லா இருக்குன்னு கேள்விப்பட்டேனே. நீதான் என் பொண்ணோட கல்யாணத்துக்கு பிரியாணி சமைக்கணும். இந்தா முன்பணம் வச்சுக்கோ. பணத்தை வாங்கின ராஜுவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. கல்யாணத்துல பிரியாணிய அவனே தயாரிக்கிறதா முடிவு பண்ணான். அப்ப மந்திரி ராஜு கிட்ட சொன்னாரு, இந்த பார் ராஜு, கல்யாணத்துக்கு வர விருந்தினர்கள் எல்லாமே நல்லா சாப்பிட்டு சந்தோஷமா போகணும். அந்த மாதிரி இருக்கணும் உன்னோட பிரியாணி. நீங்க கவலையப்படாதீங்க மந்திரி ஐயா. ராஜு பிரியாணிய சமைச்சிட்டு தண்ணிய அது மேல தெளிச்சான். ரொம்ப தலகணத்தோட தன்னோட பிரியாணிய சுவைச்சு பார்க்கவே இல்ல. அவனோட பேராசையினால தண்ணியோட சக்தி குறைஞ்சிடுங்கிறது அவன் முழுமையா மறந்துட்டான். கல்யாணத்துக்கு வந்த விருந்தினர் பிரியாணிய சாப்பிட்ட உடனே, ஐயா, என்ன இது சுத்தமா நல்லாவே இல்ல. கல்யாணத்துக்கு கூப்பிட்டு இந்த மாதிரி சாப்பாடா போடுவாங்க? எனக்கு இது சுத்தமா பிடிக்கவே இல்ல. எனக்கு இப்ப பிரியாணி பண்ணவனை பார்த்தா 4 சாத்து சாத்தணும். மந்திரி இத கேட்ட உடனே அவரு ராஜுவை கூப்பிட்டாரு. என்ன ராஜு, இது நீ தயாரிச்ச பிரியாணி கேவலமா இருந்தது. நீ என்ன ரொம்ப அசிங்கப்படுத்திட்ட. போயிடுங்க இருந்து. நான் உன்னை பத்தி ராஜா கிட்ட கண்டிப்பா சொல்லுவேன். அதுக்கப்புறம் மந்திரி சொன்னதுனால ராஜா மோசமான உணவை சமைச்சதுக்காக ராஜுவுக்கு தண்டனை கொடுத்தாரு. பாடம்: நாம என்னைக்கும் திமிரா இருக்கவே கூடாது. பேராசை கொண்ட மோட்டார் சைக்கிள் சிக்கன்காரன். ஷேகாப்பூர் கிராமத்துல பவனுங்கிற பேர் கொண்ட ஒரு சிக்கன்காரன் இருந்தான். அவன் பெரிய பணக்காரன். கிராமத்து ஜனங்க எல்லாரும் அவனை பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சாங்க. ஏன்னா எல்லாருக்கும் தெரியும், நேர்மையா சிக்கனை வித்து இவ்வளவு சீக்கிரமா எவனும் பணக்காரன் ஆக முடியாதுன்னு. பவன் ஏதோ தவறான வேலை செய்யறான்னு எல்லாரும் நினைச்சுக்கிட்டாங்க. கிராமத்து ஜனங்களோட சந்தேகம் உறுதி ஆயிடுச்சு. பவன் காலையில பைக்ல காட்டுக்கு போவான். பைக்ல வர விஷப்புகைய அங்கே விடுவான். அந்த விஷப்புகைய சுவாசிக்கிறதால காட்டுல இருக்கிற மிருகங்கள் எல்லாம் மயக்கம் அடைஞ்சு விழுந்துரும். அப்புறம் பவன் காட்டுல கிடைக்கிற காட்டுக்கோழிய கொண்டு வந்து வித்துருவான். இப்படி பணமே செலவு பண்ணாம சிக்கனை கொண்டு வந்து அதிக பணத்துக்கு ஜனங்களுக்கு விற்பான். இதுதான் அவன் பணக்காரனானதுக்கு காரணம். ஆனா இவனால மத்த மிருகங்களும் மயக்கத்துல கிடக்குங்க. ஒரு நாள் இது எல்லாத்தையும் ஒரு கிராமத்தாடு பார்த்துட்டான். அந்த ஆளு கிராமத்து தலைவர்கிட்ட போய் எல்லா விஷயத்தையும் சொன்னான். தலைவரே, நேத்து நான் காட்டுக்கு போயிருந்தேன். அந்த இடத்துல பவன் விஷவாயுவை கொடுத்து எல்லா மிருகங்களையும் மயக்கமடைய வச்சுட்டான். அப்புறம் அங்க இருக்கிற கோழியை கொண்டு வந்து இங்க கிராமத்துல விக்கிறான். நீ என்ன சொல்ற? பவன் அந்த மாதிரியா செய்றான்? ஆமா தலைவரே. சரி, நம்ம நாளைக்கு பவன் போறதுக்கு முன்னாடி அந்த இடத்துல போய் ஒளிஞ்சுக்குவோம். அவன் அப்படி செய்யும் போது கையும் களவுமா பிடிச்சுப்போம். மறுநாள் காலையில பவன் அந்த இடத்துக்கு பைக்கை எடுத்துக்கிட்டு போனப்ப, அடேங்கப்பா, இன்னைக்கு என்ன நிறைய கோழிங்களோட சத்தமா கேட்டுக்கிட்டு இருக்கு. எல்லாத்தையும் மயக்கமடைய வச்சு கொண்டு போக வேண்டியதுதான். கிராமத்து ஜனங்க எல்லாரையும் ஒன்னா பார்த்ததும் பவன் அங்கிருந்து தப்பிக்க முயற்சி பண்ணான். ஆனா எல்லாரும் சேர்ந்து அவனை பிடிச்சிட்டாங்க. கொண்டு போய் போலீஸ்ல ஒப்படைச்சாங்க. போலீஸ் அந்த பவனை பிடிச்சி தேவையில்லாம மிருகங்களை கொன்ன குற்றத்துக்காக ஜெயில போட்டாங்க. பவன் ஜெயில இருந்தபோது அவன் செஞ்ச தப்ப உணர்ந்தான். அப்புறம் அவன் சத்தியம் கூட பண்ணான். நான் வெளியே வந்ததுக்கு அப்புறம் பாவப்பட்ட மிருகங்களை நான் கொல்லவே மாட்டேன்.
நான் தெரிஞ்சோ தெரியாமலோ எத்தனையோ மிருகங்களை கொன்னு இருக்கேன். இதுக்கான தண்டனை எனக்கு நிச்சயமா கிடைக்கணும். அதுக்காக தான் அனுபவிக்கிறேன். இனிமே இந்த மாதிரி ஒரு பாவ செயலை நான் செய்யவே மாட்டேன். இந்த மாதிரி தான் பவன் செஞ்ச தவறுக்கு தண்டனை கிடைச்சது. அப்புறம் காட்டுல இருந்த மிருகங்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துச்சு. ஏன்னா அதுங்களை கொன்னவங்களுக்கு சரியான தண்டனை கிடைச்சிருக்கு. கோழி திருடன். ஒரு நகரத்துல ஜெகனுங்கிற துணி வியாபாரி இருந்தான். அவங்க அம்மாவோட ஒரு பெரிய வீட்டுல அவன் வசிச்சுட்டு வந்தான். ஜெகன் கிட்ட நிறைய கோழிங்க இருந்தது. அந்த கோழிங்களை அவன் நல்லா கவனிச்சுட்டு வந்தான். ஜெகன் தினமும் ராத்திரி அந்த கோழிங்களை ஒரு கூடைக்கு அடியில வச்சான். காலையில அதுங்களை வெளியில விட்டுடுவான். வாங்க வாங்க கோழிங்களா, வாங்க வந்து தூங்குங்க. ஜெகன் தினமும் செய்யற மாதிரி கூடைக்கடியில கோழிங்களை வச்சான். அதுக்கப்புறம் தூங்க போயிட்டான். மான்சிங்கிறவன் இதை கவனிச்சுக்கிட்டு இருந்தான். அப்படியா, ஜெகன் தினமும் தன்னோட கோழிங்களை இங்க தான் வச்சுட்டு போறானா? நான் இன்னைக்கு பிரியாணியை சாப்பிடலாமே. மான்சிங் சத்தமே போடாம கூடைக்கடியில இருக்கிற ஒரு கோழியை எடுத்துட்டு போயிட்டான். என்னது இது, இன்னைக்கு ஒரு கோழி குறையுது, எங்க போச்சு? ராத்திரி நான் எண்ணிதானே இதுல வச்சேன், திடீர்னு எப்படி ஒரே ராத்திரியில காணாம போச்சு? ஜெகனுடைய நண்பன் ரகுன்றவன் அவனை பார்க்க வந்தான். என்னாச்சு ஜெகன், ஏன் இவ்ளோ கவலையா இருக்க? ஜெகன் நடந்த விஷயத்த அவன் கிட்ட சொன்னான். ரகு, இன்னைக்கு ராத்திரி கூட கோழி திருட்டு போச்சுன்னா நான் என்ன பண்றது? ஜெகன், நீ ஒரு வேலை பண்ணு. அப்ப ரகு ஜெகன் காதுல ஒரு விஷயத்த சொன்னான். சரி. ரகு சொன்னதை கேட்டு ஜெகன் அவனுடைய நாய் மின்ட்டுவை கூடைக்கடியில வச்சான். ராத்திரி ஆன உடனே மான்சிங் திருடுறதுக்கு மறுபடியும் வந்தான். இன்னைக்கும் கோழிங்க கூடைக்கடியில இருக்கு, இன்னைக்கு நான் கோழி வறுவல் சாப்பிட போறேன். மான்சிங் கோழியை திருட கூடைக்கடியில கை வச்ச போது மின்ட்டு அவனை கடிச்சிருச்சு. ஐயோ, என்ன இது, இந்த நாய் எங்கிருந்து வந்துச்சு, என்ன கடிச்சிருச்சே. குரல் கேட்டு ஜெகன் வெளியில வந்து பார்த்தான். மான்சிங் அழுதுகிட்டு இருக்கிறத கவனிச்சான். அவனை பார்த்து சொன்னான், திருடுறது ரொம்ப ரொம்ப தப்பு. பாடம், திருடுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம். கோழி முட்டை குழம்பு. பிரபான்னு ஒரு விவசாயி இருந்தாரு. அவரோட நிலம் முழுக்க வீணா போயிடுச்சு. எவ்வளோ கடின உழைப்பு பண்ணாலும் எதுவுமே ஆகல. கடவுளே, நான் என்ன பண்றது, என் வயல்ல விளைச்சலே இல்லையே. இதனால அவர் ரொம்ப மன உளைச்சலுக்கு உள்ளாயிட்டாரு. அதனால அவர் வயலுக்கு போறதையும் நிறுத்திட்டாரு. இப்படியே காலம் போக போக அவருக்கு இதை நினைச்சே உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. படுத்த படுக்கையா ஆயிட்டாரு. எங்க உங்களுக்கு என்னாச்சு? இனிமே நம்ம எப்படி வாழ்றது? மாதவ், நீ ஒரு நல்ல வேலையா தேடுப்பா. நீங்க கவலைப்படாதீங்க அம்மா, நான் தான் இருக்கேன்ல. மாதவ் இரவும் பகலுமா வேலை தேட ஆரம்பிச்சான். அப்பப்போ வயலுக்கும் போவான். ஆனா எதுவுமே கிடைக்கல. ஒரு நாள் மாதவ் முட்டை வாங்க கடைக்கு போனான். அண்ணே, இந்த முட்டை விலை எப்படி? முட்டை 10 ரூபாப்பா. என்னண்ணே இவ்வளோ விலை ஜாஸ்தியா சொல்றீங்க? மாதவ் கிட்ட காசு இல்ல. அப்ப கடைக்காரர் சொன்னாரு, என்கிட்ட கொஞ்சம் உடஞ்சி போன முட்டையெல்லாம் இருக்கு, அதை வேணா நான் உனக்கு பாதி விலைக்கு தரேன். இதை கேட்டதும் மாதவ் ரொம்ப சந்தோஷமாயிட்டான். முட்டைகளை வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு வந்தான். அவன் அம்மா முட்டை குழம்பு செஞ்சாங்க. அப்போ அவங்க கதவை யாரோ தட்டினாங்க. யாராவது இருக்கீங்களா? சொல்லுங்க, யார் வேணும்? நான் ஒரு வழிப்போக்கன், நான் ரொம்ப தூரம் போகணும், எனக்கு பசிக்குது, சாப்பிட ஏதாவது கிடைக்குமா? நான் ரொம்ப தூரம் போகணும். இல்லைங்க, இங்க பக்கத்துல ஹோட்டல் எதுவும் இல்லை, நீங்க என் வீட்டுக்கு வாங்க. மாதவ் அவருக்கு முட்டை குழம்பு கொடுத்தாரு. அடடே, இந்த குழம்பு யார் வச்சது? ரொம்ப பிரமாதமா இருக்கே. எங்க அம்மா செஞ்சாங்க. இது ரொம்ப சுவையா இருக்கு. எனக்கு தெரியவே தெரியாது முட்டையை வச்சு இவ்வளோ நல்லா குழம்பு வைக்கலான்னு. நீ என் கூட வரியா? நான் ஒரு பெரிய உணவகம் வச்சு நடத்துறேன். நீ என் கூட வந்து வேலை செய்றியா? நான் உன்னை நல்லா பார்த்துக்கிறேன், சகல சௌகரியங்களும் பண்ணித்தரேன். என்ன சொல்ற? நிஜமாவா சொல்றீங்க? கண்டிப்பா நான் உங்க கூட வரேன். மாதவ் அவர் சொன்ன மாதிரியே அவர் கூடையே போய் வேலை செஞ்சான். ரொம்ப கடினமா உழைக்க ஆரம்பிச்சான். அப்போல இருந்து அவனுடைய நிலைமையே மாறிடுச்சு. ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்தாங்க. பேராசை பிடிச்ச வெங்காய வியாபாரி. ஒரு கிராமத்துல ஒரு விவசாயி இருந்து வந்தான். அவன் பேரு ரவி. அவன் ரொம்ப பேராசை பிடிச்சவன். அவன் காய்கறிகளை விளைய வச்சு நகரத்துல வித்துட்டு வந்தான்.
ஒரு நாள் அவன் எல்லா விவசாயிகளையும் கூப்பிட்டு சொன்னா, இந்த வாட்டி யாரும் தக்காளிய பயிரிடக்கூடாது. நாங்க யாரும் தக்காளிய பயிரிடக்கூடாதுன்னா அப்ப நாங்க என்ன விக்கிறது? நான் தக்காளிய பயிரிடுறதில்ல. உங்களுக்கும் இந்த அறிவுரை தான் சொல்லுவேன். யாரும் தக்காளிய பயிரிடாதீங்க. யாரையும் தக்காளிய பயிரிடக்கூடாதுன்னு கூட கூடையா அவன் பயிரிட்டு விற்க ஆரம்பிச்சான். ரவி, இன்னைக்கு நீ என்ன காய் கொண்டு வந்திருக்க? தக்காளி கொண்டு வந்திருக்கேன். 1 கிலோ 700 ரூபாய். இவ்வளோ விலையா? கொஞ்சம் குறையப்பா. இத நீ திரும்ப எவ்வளவுக்கு விற்பேன்னு எனக்கு தெரியாதா? என்கிட்ட வெறும் தக்காளி தான் இருக்கு. நீ அதை வாங்கி தான் ஆகணும். வியாபாரியும் வேற வழி இல்லைன்னு பணத்தை கொடுத்தாரு. வீட்ல ரவியுடைய மனைவி அவன் கிட்ட சொன்னா, நீங்க ரொம்ப தந்திரசாலி தாங்க. நீங்க மத்த விவசாயிங்க கிட்ட தக்காளி விலை விக்காதுன்னு சொல்லிட்டு நீங்க மட்டும் அதிகமான விலைக்கு விக்கிறீங்க. ஒரு பொண்ணு இத ஜன்னல் வழியா கேட்டுடுறா. அவ போய் எல்லாத்தையும் விவசாயிங்க கிட்ட சொல்லிடுறா. உங்க எல்லாருக்கும் நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். ரவி உங்களை எல்லாரையும் எப்படி ஏமாத்துறான்னு சொல்லணும். உங்க எல்லாரையும் தக்காளி விற்க வேணான்னு சொன்னால, ஆனா அவன் மட்டும் அறுவடை பண்ணி நல்ல விலைக்கு வித்துக்கிட்டு இருக்கான். அவன் நிலத்துல அவன் தக்காளிய மட்டும் தான் பயிர் வச்சான். இப்படி ஏமாத்தி இருக்கானா? அவன் விவசாயிங்கிறதுனால நாங்க எல்லாரும் அவனை நம்பணும். நாம அவனுக்கு சரியான பாடத்தை கற்பிக்கணும். அந்த சமயத்துல சூட்டு பூட்டு போட்டுக்கிட்டு ஒரு ஆளு வந்து சொல்றாரு, நான் விவசாயத்துறையில பெரிய அதிகாரி. வெங்காயம் பயிரிடுறதுல கலப்படம் நடந்திருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கோம். நான் உங்க எல்லாருக்கும் கொடுக்குற அறிவுரை என்னன்னா, யாரும் இந்த வாட்டி வெங்காயத்தை பயிரிடக்கூடாது. நீங்க தான் எங்களை பொறுத்த வரைக்கும் கடவுள். உங்களை மாதிரி நேர்மையான அதிகாரியை நாங்க இது வரைக்கும் பார்த்ததே இல்ல. இத சொல்லிட்டு விவசாயிங்கள்லாம் சந்தோஷத்துல சிரிச்சாங்க. ரவி யாருக்கும் தெரியாம இவங்க பேசிக்கிட்டு இருந்ததை கேட்டுக்கிட்டு இருந்தான். ஆனா அவன் வெங்காயத்தை பயிரிட தான் நினைச்சுக்கிட்டு இருந்தான். நிறைய வெங்காயத்தை பயிரிட்டு நகரத்துக்கு கொண்டு போய் விற்கணும்னு யோசிச்சான். வியாபாரம் அதிகமா இருக்குன்னு தான் ரவி நகரத்துக்கே போறான். என்ன ரவி, வெங்காயம் கொண்டு வந்திருக்க? எங்களுக்கு தேவையில்லை, போ கொண்டு போ. இங்கே கொட்டிடாத, நிறைய ஸ்மெல் வரும். அதுக்கப்புறம் வண்டியில கொண்டு போய் வெங்காயத்தை விற்க பாக்குறான். ஆனா யாருமே அதை வாங்கல. அதனால ரவி தலையில அடிச்சுக்க ஆரம்பிக்கிறான். அப்ப அங்க வந்த விவசாயிங்க வந்து சொல்றாங்க, நீ எங்களை ஏமாத்தின இல்லையா ரவி? அதே மாதிரி தான் இன்னைக்கு நீயும் ஏமாந்து நிக்கிற. நாங்க இதனால கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, ஆனா நீ கண்டிப்பா கஷ்டப்பட்டே ஆகணும்னு நான் நினைக்கிறேன். நீ ஏமாத்துக்காரன், பேராசை பிடிச்சவன். இப்படி திட்டி எல்லாரும் ரவிய அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ரவி நல்லா அடி வாங்கிட்டு வீட்டுக்கு தள்ளாடிக்கிட்டே போறான். பாடம்: யாரையும் ஏமாத்துறதுக்கு நமக்கு எந்த அதிகாரமும் இல்ல. டீக்காரர். ஒரு நகரத்துல ராஜுன்ற ஒரு பையன் இருந்து வந்தான். அவன் அவங்க அம்மாவோட வாழ்ந்து வந்தான். அவங்க அம்மா அவனுக்கு நல்லா சமைக்க சொல்லி கொடுத்தாங்க. அப்ப அவங்க சொன்னாங்க, கண்ணா, நீ இப்ப ரொம்ப நல்லா சமைக்க கத்துக்கிட்ட. இனி நீ எப்பவுமே பட்டினியா இருக்க வேண்டிய அவசியமே இல்ல. அம்மா என்னம்மா சொல்றீங்க? நான் அவ்வளோ நல்லா சமைக்கிறேன்னா என்ன? கண்ணா, எல்லாரையும் விட நீ தயாரிக்கிற டீ ரொம்ப சுவையா நல்லா இருக்கு. ஒரு நாள் அவங்க அப்பா அவங்க கிட்ட சொன்னாரு, கண்ணா, நீ ரொம்ப பெரியவனாயிட்ட. இனி நீ ஏதாவது வேலை செய்யணும். தனியா வேலை செஞ்சு என்னால வீட்டை நடத்த முடியல. நீ எனக்கு கொஞ்சம் உதவு. அப்பா எனக்கு சமைக்கிறத தவிர வேற எதுவும் தெரியாதுப்பா. அம்மா என்ன சொல்றாங்கன்னா, நீ நல்லா டீ போடுறேன்னு சொல்றாங்க. நான் ஒரு டீ கடை ஆரம்பிக்கட்டுமா? ரொம்ப நல்லது கண்ணா. இந்த பணம் வச்சுக்கோ. நாளையில இருந்தே நீ உன்னோட வேலைய ஆரம்பிச்சிரு. ராஜு தன்னுடைய வேலையை ஆரம்பிச்சிட்டான். ஒரு நாள் ராஜுவுடைய நண்பன் அவனை சந்திக்க வந்தான். என்ன ராஜு இது? பால் எவ்வளோ விலை விற்குது? நீ இவ்வளோ பால் சேர்க்கிற? அதிக விலை இருக்கிற பாலை சேர்த்தா நீ எப்படி பணம் சம்பாதிப்ப? முதல்ல நீ தூக் பஜாருக்கு போ. அங்கே ரொம்ப மலிவான விலையில டீத்தூளும் சர்க்கரையும் கிடைக்கும். அதை நீ யூஸ் பண்ணு. உனக்கு வியாபாரம் பண்ணவே தெரியலையே, என்கிட்ட கத்துக்கோ. இல்ல நண்பா, எங்க அம்மா என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, நான் நல்ல ருசியா சமைச்சாதான் நான் வெற்றி பெற முடியும்னு சொன்னாங்க. அன்னைக்கு ராஜுக்கு ஒன்னு தோன்றுச்சு. ஒருவேளை என் நண்பன் சொல்றது சரிதானோ? என்னோட கடைக்கு டீ குடிக்கிறதுக்கு கம்மியா தான் வராங்க. இப்படியே போச்சுன்னா என்னால நிறைய சம்பாதிக்க முடியாது. நாளையில இருந்து நானும் பால்ல தண்ணிய ஊத்தி பாக்குறேன். ஒருவேளை கஸ்டமர்ஸ் அதிகமா வரலாம். அடுத்த நாளே ராஜு பால்ல தண்ணிய கலக்க ஆரம்பிச்சான். என்ன ராஜு, இன்னைக்கு டீ நல்லாவே இல்ல? என்னப்பா, என்ன விஷயம்? ஓ அப்படியா, இன்னைக்கு பால்ல அதிகமா தண்ணி கலந்துருக்குன்னு நினைக்கிறேன். இனிமே கவனமா இருக்கேன்.
ஆமாப்பா, கவனமாரு. இல்லைன்னா உன் டீக்கும் மத்தவங்க டீக்கும் என்ன வித்தியாசம் இருக்குன்னு சொல்லு. அப்பதான் ராஜுவுக்கு புரிஞ்சது அவன் பெரிய தப்பு பண்றான்னு. உடனே அவன் நல்ல பாலை வாங்கிட்டு வந்து ரொம்ப நல்ல டீ போட்டு வித்தான். கொஞ்ச நாள்லயே அவன் போடுற டீ ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு. யார் அந்த கடை வழியா போனாலும் டீ குடிச்சிட்டு தான் போவாங்க. நல்ல வேலை, எனக்கு சரியான நேரத்துல புத்தி வந்துச்சு. இல்லைன்னா நான் என் வேலையை இழந்திருப்பேன். கத்துக்கிட்ட பாடம், நேர்மையா செய்யற தொழில் மூலமா தான் நமக்கு பணம் கிடைக்கும்.